குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட பேரண்ட்ஸ். அண்ட் நான் இன்னைக்கு IBPS PO சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை வாங்கியிருக்கேன்னா அதுக்கு சுரேஷ் அகாடமி தான் ஒரு மெயின் ரீசன். நான் காலேஜ் படித்ததெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் செஷன் தான். 1 o'clock ஆரம்பித்து 6க்கு முடியும். வந்த டெமோ கிளாஸ் அன்றைக்கே சார் சொன்னார், நீங்கள் வந்து மார்னிங் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் ஒரு நாள் வந்து எவ்வளோ பெருசுன்னு அப்படின்னு சொன்னாங்க. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் 12 o'clock எழுந்துச்சு 1க்கு காலேஜ் போன நாள்லாம் உண்டு. ஆனால் வந்து இங்கே வந்து 5:30க்கு எந்திரிக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 1 year பக்கம் நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அடிக்கடி லீவ் எடுத்தேன். இங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் ப்ரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸ்க்கு, சூப்பர் பேட்சுக்கு தனித்தனியாக கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி தனித்தனியாக நம்மளை படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ எஃபோர்ட் போடணும்னு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம படித்து பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி இவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளாஸில் இருந்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் கிளியர் ஆகலை. அண்ட் தென் மெயின்ஸ் கிளாஸ் வந்தேன். அதுக்கப்புறம் சூப்பர் பேட்ச் வந்தேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் இப்போது கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்தேன். காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண ரொம்ப பயந்தேன். அதனால் நான் நேம் கூட கொடுக்கல. எனக்கு இன்டர்வியூனாவே ரொம்ப பயம், ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப இருந்துச்சு. ஃபஸ்ட் LIC ADO இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ராஜா சார் எனக்கு எழுதி கொடுத்ததே கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, நீங்கள் முன்னே அதை கொண்டு வாங்க, ஸ்பீச்சுன்னு தான் எனக்கு வந்து எழுதி கொடுத்தாரு. இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த மார்க் இன்டர்வியூ தான். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபெயில் ஆனால் கூட எங்கள் அப்பா என்னை கேட்டதே இல்லை, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன். எதுவுமே தெரியாமல் தான் அந்த பேங்கிங்க்கு அவங்க டெய்லி நம்ம கூட லீவ் போடுவோம், ஆனால் அவங்க கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு இங்கே இருந்திருக்க மாட்டேன். அக்காக்கும் தம்பிக்கும் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. என் தம்பி வந்து ஒர்க் பண்ணுறான், ஆனால் CAக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கான். ஆனாலும் வந்து எல்லா அக்காவும் தம்பிக்கு செய்வாங்க, ஆனால் என் தம்பி எப்போல்லாம் காசு கேட்குறனோ அப்போல்லாம் அனுப்புவான். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் மேலே ஏறத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது யாருன்னு சொல்லணும்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். அந்த குருவான இன்னைய ஸ்டேஜில் சுரேஷ் அகாடமி அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்து என் பொண்ணுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஸ்டேஜ் ஏற வச்சது அவள் தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னை நிற்க வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதாவது நான் இப்போ ஒரு எல்லோரும் குடும்பம்னா அப்பா அம்மானா என்ன செய்வாங்க, குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல நல்லபடியாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு 6 மாதம் முன்னாடியே அவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க படிச்சுன்னு இருந்தாங்க. நான் இந்த 25க்கு முன்னாடி 25லேருந்து நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்குமான்னு சொன்னேன். கடைசி நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, நீ இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பெருசு இல்லைப்பா, என்ன இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதமாவது கொஞ்சம் கம்மில் இருங்க, என்னை ரொம்ப சண்டை போட்டாங்க. சரின்ட்டு அந்த கடைசி இதில் தான் அவங்க இப்போ வந்திருக்காங்க. அப்புறம் இந்த முன்ன இங்கே இந்த கிளாஸ் சேர்க்கறதுக்கோசரம் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்க ஆசைப்பட்றேன். அதாவது பேங்கிங்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சுரேஷ் அகாடமிக்கு வந்திருந்தோம். ஆஃபீஸ்க்கு முன்னே வந்தவுடனே ஆஃபீஸ் போயிட்டு பேசும்போது அங்கே அதாவது மீட்டிங் நடக்குது, மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம்னாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக இருந்தது, மீட்டிங் இருந்தது. அங்கே மீட்டிங்கில் பேசுகிறதெல்லாம் பார்த்த உடனே நான் படித்தது இன்னும் 10வது வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து குடும்ப சூழ்நிலையில் 10வது முடிச்சுட்டு கேப்பில் லீவ் விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சம்பளத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபா சம்பளம். அந்த 400 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு அப்பா அம்மா அனுப்பிட்டாங்க. சரின்ட்டு அந்த சம்பளம் ஒரு 2-3 மாதம் வரும்போது அந்த குடும்ப சூழ்நிலைக்கு அதே மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கும் அந்த படிக்கிற அதுக்கப்புறமா அந்த ஆர்வமும் வராமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அதாவது ஒருத்தர் வந்து ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு 10 வருஷமாக ஒரே கீழ் மட்டத்திலே இருந்தானா அவன் உழைக்காதவனு அர்த்தம். இன்னைக்கு அந்த ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு முன்னுக்கு வரணும், அதுதான் அவங்களோட உழைப்பால் முன்னுக்கு வரணும். இன்னைக்கு நான் ஒரு தொழில் செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு 4 பேருக்கு விஜயா இட்லி மாவுன்னு தயாரித்து எங்கள் இடத்துல விற்கிறோம். ஒரு 4 பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுக்குறேன். அதாவது காரணம் என்னன்னா
அதாவது யாராக இருந்தாலும் சரி தான், பொதுவாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கூட ஒரு ஸ்டெப் வரலன்னா அவன் உழைப்பு இல்லாதவன் அர்த்தம், முயற்சி இல்லாதவன் அர்த்தம். எதாக இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணணும், எல்லாம் முன்னுக்கு வரணும்னு சொல்லிக்கிறேன். மேலே வந்து சார் இந்த ஃபவுண்டரோட போட்டோ எடுத்துக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.